பொது வாழ்க்கை உனக்கு? உன் தனி வாழ்க்கை தொடங்கி உன்னுடைய பொது வாழ்க்கை வரைக்கும் எதுலயாவது ஒரு ஒழுங்கு இருக்கா? ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கா? ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? தனி மனித ஒழுக்கம் இல்ல, பொது ஒழுக்கம் இல்ல. யாராவது இந்த மாதிரி அரசியல் கட்சி நடத்திருக்காங்களா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? எம்ஜிஆர் எல்லாம் உச்சரிக்க தகுதி இருக்காமல? அதாவது ஐயா சொன்னாங்க கும்பல் நெட்டு தினகரன் பத்திரிகை ஆபீஸ போய் மதுரையில் எரிச்சாங்க. அது யார் எரிச்சா? எந்த கும்பல் எரிச்சிச்சு? இல்ல கட்சி தொண்டர்கள் போய் எரிச்சாங்களா? அதாவது எந்த கட்சியுமே வார்த்தைகளை உபயோகப்படுத்த பார்த்து உபயோகப்படுத்தணும். ஒவ்வொரு அமைச்சர் மேலும் தனிப்பட்ட எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது எதுக்குமே ஒரு சரியான பதிலும் இல்லை, இங்க ஒரு மாற்றமும் இல்லை. கேட்டா நாங்க 75 வருட காலம் நாங்க ஆட்சியை பிடிச்சோம், ஆண்டோம். இந்த 75 வருட காலத்துல நீங்க என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? அதே சாலைகள், அதே உடைக்கப்பட்ட இடங்கள், அதே நீர்நிலைகள் பறிக்கப்பட்ட நிலை, அதே மண்வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான ஒரு மாற்றம் வேணும்னு கேட்டாச்சுன்னா உடனே இங்க தற்கொலை. உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இதுதான் வார்த்தையா? இதுதான் பேச்சா? அரசியல் கருத்தியல் ரீதியா பேசுங்க. we are ready to face that. கருத்தியல் ரீதியா பேசுங்க. அவன் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எப்படி மு க ஸ்டாலின் தலைவர் ஐயா என்று சொல்கிறீரோ அதுபோல விஜய் அவர்கள் எங்களுக்கு ஒரு தலைவர், எங்களுடைய தலைவர். அவரை நீங்க ஒருமையில் பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. இல்ல, அவர் வட்டார வழக்குல பேசுறேன்னு சொல்றாரு.